வணக்கம். பாடல் எண் 282. நீரினும் நுண்ணிது நெய்யென்பர். நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம். தேரின் நிரப்பு இடும்பையாளன் புகுமே புகையும் புகற்கரிய பூளை நுழைந்து. நீரினும் நெய் நுண்ணிது என்பர் என்று கொஞ்சம் மாற்றி படிச்சுக்கலாம். நீரினும் நுண்ணிது நெய் என்பர, நீரினும் நெய் நுண்ணிது என்பர் அப்படின்னா எல்லா பொருள்களிலும் மிக நுண்மையாக நுண்மைனா டென்சிட்டி கம்மியாக, அடர்த்தி குறைவாக இருக்கின்ற நீரை காட்டிலும் நெய் கொஞ்சம் அதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும், நுட்பமானது. அதை அறிந்து கூறுவர். அடுத்தது, நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம் அப்படின்னா புகையானது நெய்யை காட்டிலும் நுண்மையானது, அது இன்னும் கொஞ்சம் அடர்த்தி குறைவானது என்பதை யாரும் அறிவர் அப்படின்னா இதனை எல்லோருமே உணர்வார்கள். சரி, தேரின்னா நாம் இதை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து இறப்பு இடும்பையாளன்னு சொல்லலாம், அல்லது தேரின் நிரப்பு இடும்பையாளன்னும் சொல்லலாம். நிரப்பு இடும்பையாளன்னு வச்சுட்டோம்னா வறுமையினால் துன்பத்தை உடையவன், அல்லது இறப்பு இடும்பையாளன்னா யாசித்தல் ஆகிய துன்பத்தை உடையவன். சரி, எப்படியோ அவன் புகையும் புகற்கரிய பூளை நுழைந்து புகும் அப்படின்னு படிக்கணும். அதாவது புகுமே புகையும் புகற்கரிய பூளை நுழைந்து. யாரு? இந்த வறுமையால் வாடுகின்ற துன்பத்தை உடையவன் என்ன பண்ணுவான்னா, புகையும் மிகவும் நுண்ணியதாகிய அந்த புகையும் புகற்கு அரிய, உட்புகுவதற்கு முடியாத பூளை என்றால் துவாரம், அதாவது ஒரு ஓட்டை, அதுக்குள்ள நுழைந்து செல்லுவானாமா. இந்த பொருளை யாசிக்க செல்கின்றவன் புகையும் நுழைய முடியாத இடத்திலும் நுழைந்து யாசிப்பான் என்பது கருத்து. அதாவது அவன் வெக்கத்தையெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது போய் இறந்து பொழைத்தா போதுன்ட்டு அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருவரிடம் போய் இறந்து பொருளை கேட்பான். அதாவது அந்த இறப்பவனோடது இழிவு கூறி வறுமையின் கொடுமையை விளக்குவதற்காக இறப்பிடும்பையாளன் புகையும் புகுதற்கரிய பூளை நுழைந்து புகும் அப்படின்னார். சரி.